நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பை தவிர்த்துட்டு நீங்கள் டெலகிராமை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெலகிராமில் உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு சில ப்ரைவசி செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க டெலகிராமை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துக்க, தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போதும் சரி, அதே மாதிரி சிக்னலை பயன்படுத்தும் போதும் சரி, இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட் வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பையோ சிக்னலையோ ஓப்பன் பண்ணும்போது ஃபட்டாஃபட் சேட்குள்ளே போயிட்டு நீங்கள் சேட் பண்ணலாம். அதே நேரத்தில் வீடியோ கால் பண்ணலாம், அதே நேரத்தில் வாய்ஸ் கால் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் இருக்கும். பட் டெலகிராமில் அப்படி கிடையாது. எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக செட் பண்ண வேண்டி வரும். அதில் முதல்ல நீங்கள் செட் பண்ண வேண்டிய ஒரு செட்டிங் என்னன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மோட். ஸோ இதை நீங்க கண்டிப்பா சேட் பண்ணும்போது சரி, வீடியோ கால் வாய்ஸ் கால் பண்ணும்போது சரி எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சேட்டை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கு பக்கத்துல நேம் இருக்கும், அதுல நீங்க டேப் பண்ணுங்க. இப்படி டேப் பண்ணணும், டாப் ரைட்ல 3 டாட், இதுல ஸ்டார்ட் சீக்ரெட் சாட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாவது இதுல நீங்க சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சர்வர்ல ஸ்டோர் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில மெசேஜை வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகிற மாதிரி ஒரு டைமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்த்தரப்பில் உள்ள நபரால் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வசதிகள்லாம் வந்து இந்த சீக்ரெட் சேட்டில் இருக்குது. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சேட்டிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சீக்ரெட் சேட்டை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியப்படுத்துகிறேன். டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் சேட், அப்புறம் சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. டெலிட் சேட் கீழே பாருங்கள், சேட் டெலிட்டட். இதை நீங்கள் அண்டு கூட பண்ணலாம் மனசு மாதிரி. ஓகேங்களா? அப்போ சீக்ரெட் சேட் மூலியமாக உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்க முடியும். நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதாங்க உங்களுடைய மொபைல் ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் டெலகிராமில் நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் ரிகவர் பண்ணிட முடியும் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு. ஸோ அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக பர்சனலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக டெலகிராம் ஒரு அருமையான செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களுடைய மொபைல் நம்பரை ஹைட் பண்ண முடியும். அடுத்ததான் உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர், பக்கத்தில் மை கான்டாக்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி, மை கான்டாக்ட், நோபடி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹூ கேன் ஃபைண்ட் மீ பை நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரிபடி அப்படிங்கிறத பதிலாக நீங்கள் வந்து மை கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், டன் கொடுத்துருங்க. இப்போ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நோபடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்படியும் உங்களுடைய மொபைல் நம்பரை ஹைட் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய டெலகிராமில் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்குள்ளே உங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து தவறுதலாக நபர்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு அருமையான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வெயிட் அண்ட் சி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் நிறைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது இல்லைனா ஹைட் பண்ணுறது. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அப்புறம் செட்டிங்ஸ், அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் இந்த மாதிரி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி. சரிங்களா? இது எல்லாமே ப்ரொஃபைல் பிக்சர். நான் இது வரைக்கும் ஒரு 3 ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணணும். டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து கீழே கேன்சல் டெலிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து இந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிடும் கம்ப்ளீட்லி. ஸோ இப்படி நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் டெலிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டாப் லெஃப்ட்ல 3 லைன், மறுபடியும் செட்டிங்ஸ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. முன்னாடி காமிச்சது வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் டெலிட் பண்ணுறதை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இப்போ அதே ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் எப்படி ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தினேன். ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு பக்கத்தில் எவ்ரிபடின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் எவ்ரிபடிங்கிறத மை கான்டாக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆட் யூசர், தேவையான ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் அலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டன் கொடுத்துருங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரை ஒரு குறிப்பிட்ட நபர்
நபர்கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். இப்படி உங்களுடைய பிரைவசியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் டெலகிராம் வழியாக ஒரு மெசேஜை நீங்கள் ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது சென்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ் அவருக்கு பிடிச்சி போயிடும். அவருக்கு பிடிச்சமான நபர்களுக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார். அப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ப்ரொஃபைல் லிங்க் வந்து அதோட சேர்ந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அருமையான செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணும்போது, அதாவது சென்ட் பண்ணும்போது அவர் யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிட்டும் உங்களுடைய மெசேஜை. பட் அதில் எந்தவித லிங்க் இருக்காது, அதாவது உங்களுடைய லிங்க் எதுவுமே இருக்காது. ஃபார்வர்ட் பண்ணாலும் கவலை இல்லை. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு செட்டிங் என்னன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜையும் அந்த மெசேஜை வேற யாராவது ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு லிங்க் பேஸ்டாக போகும். அந்த லிங்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஃபார்வர்டட் மெசேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. மேலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. லிங்க் எப்படி ஷேர் ஆகும்னா, என்னுடைய நேமில் அது ஷேர் ஆகும். இப்போ எவ்ரிபடி கொடுத்துருக்காங்க. எவ்ரிபடி நான் கொடுத்துருக்கேன். மை கான்டாக்ட்ஸ், உங்களுடைய டெலிகிராமுடைய கான்டாக்டில் உள்ள நபர்களுக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை யாருக்குமே வந்து நான் செட் பண்ண விரும்பலைன்னா நோபடி, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் யாருக்கு அனுப்புறீங்களோ அவரால் உங்கள் மெசேஜை மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். மற்றபடி இந்த மெசேஜ் யார் சென்ட் பண்ணா அப்படிங்கிற அந்த லிங்கை வந்து அவரால் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்படி மாற்றி உங்களை அடிக்கடி ஒருத்தர் வந்து கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் உங்களுடைய அனுமதியே இல்லாமல் உங்களுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டை அவருடைய குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 2 விஷயங்களை எப்படா தடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு அருமையான செட்டிங் வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கால்ஸ், குரூப்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த கால்ஸ் எதுக்கு தெரியுமா? டேப் பண்ணுங்க, நோபடின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத நபர்கள் வந்து உங்களுக்கு சும்மா கால் பண்ணாங்கன்னா நோபடின்னு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். டாப் ரைட்ல ரைட் மார்க் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா இது அப்ளை ஆயிடும். அடுத்ததா குரூப்ஸ், நம்மளுடைய அனுமதி இல்லாம அவங்க குரூப் அக்கௌண்ட்டை நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டு குரூப்ஸ் டேப் பண்ணுங்க. இதுல மை கான்டாக்ட் அப்படிங்கிறது இருக்கு, நெவர் அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை டேப் பண்ணி இந்த மாதிரி சரிங்களா இருக்கக்கூடிய நபரை எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து சரிங்களா டாப் ரைட்ல ரைட் மார்க் இருக்கு, அதை கொடுத்து கூட நீங்க எஸ்கேப் ஆகிக்கலாம். இந்த மாதிரி இப்போ என்ன ஆகும், உங்க கான்டாக்ட் உள்ள நபர் மட்டும்தான் குரூப்ல ஆட் பண்ண முடியும், வேற யாரும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பிரைவசி உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னடா இது, டெலிகிராமில் வரக்கூடிய ஃபோட்டோவும் வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய ஃபோனோட ஸ்டோரேஜ் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் இது வேற அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன, வரக்கூடிய ஃபோட்டோஸும் சரி வீடியோஸும் சரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஆட்டோமேட்டிக்கலி அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாப் லெஃப்ட்ல 3 லைன், அப்புறம் செட்டிங்ஸ், அப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எவர்னு வச்சிருக்கேன். கீப் மீடியா சரிங்களா, இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 மந்த் இல்லைன்னா 1 வீக் இல்லைன்னா 3 டேஸ். நான் எதுக்காக சொல்கிறேன்னா கீழே படிச்சு பாருங்க, குட்டியோண்டு சின்ன மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் ஃப்ரம் clouds chats that you have not accessed during this period will be removed from this device to save disk space. சரிங்களா? சமாதான. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 டேஸ் நீங்கள் செட் பண்ணலாம், 1 வீக் செட் பண்ணலாம், 1 மந்த் செட் பண்ணலாம், 4 ஹவர் செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணுறதுனால என்னன்னா, அந்த குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இதனால உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால நீங்கள் அந்த டைம் லிமிட்டை குறைச்சிட்டிங்கன்னா அந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, உங்கள் காலாவதி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கலி டெலிகிராமே அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை அப்படியே நியூட்ரலாக வச்சுருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த செட்டிங் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் இந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களுக்கு வந்து ஓகேன்னு கொடுத்துருப்பீங்க. அதில் ஒன்று தான் கான்டாக்ட். உங்கள் ஃபோனில் அந்த கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க டெலிகிராமுக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா, எல்லாத்தையும் சிங்க் பண்ணி டெலிகிராமோட சர்வரில் வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கும். அது நீங்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டெலிகிராமே வந்து ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி டெலிகிராம் சர்வரில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டை ஈஸியாக டெலிட் பண்ணிட முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, டெலிகிராம் வந்து உங்களுடைய கான்டாக்டை சிங்க் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இந்த பார்த்தீங்களா கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் டெலிட் சிங்க்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இதில் பாருங்க, திஸ் வில் ரிமூவ் யுவர் கான்டாக்ட்ஸ் ஃப்ரம் த டெலிகிராம் சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ சிங்க் கான்டாக்ட் இஸ் எனேபிள், யுவர் கரண்ட் ஃபோன் புக் வில் பி ரீசிங்க்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன்சல் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இதை பாருங்க, கீழே பாருங்க, சிங்க் கான்டாக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எனேபிள் இருக்கு. நீங்கள் ஒருவேளை இதை நீங்கள் டேப் பண்ணி
மீ, இது நீங்கள் டெலிட் பண்ணாலும் மறுபடியும் டெலகிராம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய காண்டாக்டை சிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய அட்ரஸ் புக்கில் இருந்து மறுபடியும் உறிஞ்சும், எல்லா காண்டாக்டையும் உறிஞ்சி டெலகிராமோட சர்வரில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணும். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது ஆன்ல இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா. சரிங்களா? ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். டெலகிராமில் நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி செட்டிங்லாம் நான் பண்ணிட்டேன், அதனால வந்து எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெலகிராமில் பாஸ்கோட் லாக் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெலகிராம் சேட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃபைனலி என்ன பண்ணுறீங்க, டாப் லெஃப்ட்டில் 3 லைனுக்குள்ளே போய் செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பாஸ்கோட் லாக்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும், எனேபிள் பாஸ்கோடுன்னு வரும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை மாதிரி செட் பண்ணுறேன், மறுபடியும் செட் பண்ணுறேன், செட் ஆகிடுச்சு. இப்போ சேஞ்ச் பாஸ்கோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆட்டோ லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இதில் நீங்கள் டைமை செட் பண்ணிக்கலாம், இந்த குறிப்பிட்ட டயத்தில் வந்து லாக் ஆயிடணும் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. ஆப் கண்டென்ட் இந்த டாஸ்க் பிக்சர் இதெல்லாம் தேவையில்லை. டர்ன் பாஸ்கோட் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தொட்டு பார்ப்போம். டர்ன் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம டேப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ பார்த்தீங்களா, மறுபடியும் புதுசாக நீங்கள் இந்த பாஸ்கோடை செட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால என்ன வசதி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a passcode is set, லாக் ஐகான் appears on the chat page. சேட் பேஜில் வந்து அந்த லாக் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகுமா. இதனால உங்களுடைய அந்த சேட்டோட ப்ரைவசியை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வழி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக டெலகிராமில் காமிச்ச இந்த ப்ரைவசி செட்டிங் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெலகிராமை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்களும் இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காம ஒன்று தான் என்ன பண்ணுறீங்க, உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.